ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. மணி மந்திர ஔஷதம் என்பது மனோதிடத்தை தரும் மந்திரம் மற்றும் நோய்களை குணப்படுத்தும் ஔஷதம் ஆகியவற்றை குறிக்கிறது. இது ஒரு காலத்தில் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பெற உதவும் 3 முக்கிய வழிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு சொற்றொடர். இந்த மணிமந்திர ஔஷதம் பற்றி விளக்கம். ஔஷதம் அப்படின்னு சொன்னாக்கா மெடிசன் அப்படின்னு அர்த்தம். மந்திரம் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த பாம்பு கட்சிச்சு, தேல் கட்சிச்சு, இல்லை ஹை ஃபீவர் வந்துச்சு, இதுக்கெல்லாம் கையில் ஒரு மயில் ரெக்க மாதிரி வேப்பிலை கொத்து வச்சு அடிப்பாங்க இல்லையா, அது மந்திரம். மணி அப்படின்னு சொன்னால் மூலிகையில் கிடைக்கிற ஒரு மெடிசன், இல்லை அவங்க அணிந்து கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்று. அதனால் மணி மந்திர ஔஷதம். நாய்களுக்கு இறந்த ஆத்மாக்களை பார்க்க முடியும் என்பதற்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் இல்லை. ஆனால் பல தொன்மங்கள் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகள் உள்ளன. பண்டைய காலங்களில் நாய்கள் ஆன்மாக்களை வழிநடத்துவதாகவும் இறந்தவர்களுக்கு வழிகாட்டியதாகவும் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவை சில சமயங்களில் விவரிக்க முடியாத மர்மமான ஒலிகளை எழுப்புவது அல்லது உற்று பார்ப்பது போன்றவை இந்த நம்பிக்கைகளுக்கு வலு சேர்க்கின்றன. இது தொடர்பான விளக்கம். இயற்கையில் நமக்கு புரியாத இல்லை புலப்படாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பூகம்பம் வரப்போகுதுன்னா அந்த பூமிக்கு பாதாளத்துக்கு அடியில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ராணி இருக்குமா, அந்த ஜந்துக்களுக்கெல்லாம் நண்டு. அது வெளியே இப்படி இப்படி பார்த்துட்டு ஒரு குரல் கொடுக்குமா. ஆனால் தெய்வ ரகசியத்தை வெளிப்படுத்துறதுனால அது இறந்துருமா, மற்றதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு வழிகாட்டுமா. அதனால் இயற்கையில் நமக்கு புரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது அதிகம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற களமடைந்து ஓதுகின்றாள் அப்படின்னு. நமக்கு தெரியாத எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கும். அந்த காலத்தில் அமேசான் காடுகளில் ஒரு ஆள் விறகு வெட்டுறதுக்கு இல்லை வேட்டையாடுறதுக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோம். அவனுடைய ஒய்ஃப் இங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட போய் மாமாய் சாப்பாடு ரெடின்னு சொன்னாலாம். அது அப்படியே அந்த லாஸ்ட்டு மரத்துலேருந்து அவனுக்கு புரிஞ்சிருவோம், இப்படிலாம் இருந்துருக்கு. அதனால் நமக்கு தெரியாததுனாலே ஒரு விஷயம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இயற்கையில் நம்ம விடவும் நுண்ணறிவு உள்ள உலகத்தில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3 இருக்குது. இச்சாசக்தின்றது நமக்கு இருக்குது. ஒரு பெரிய யானையை கூட நம்ம அடக்கிடுறோம். இச்சா அப்படின்னா மைண்டுன்னு அர்த்தம். கிரியாசக்தி ஒரு செலந்தி மாதிரி நம்மளால் வலை பின்ன முடியாது. ஒரு எறும்புனுடைய சுறுசுறுப்பு நமக்கு இருக்காது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் இயற்கையில் நமக்கு தெரியாது இருக்குது. அது வரிசையாக போயின்னே இருக்குமா. நடுவில் நீ கொஞ்சம் கலக்கி விட்டுட்டியானா அதுக்கு தெரியாது, சீரியலாக போயிட்டுருக்குமா எறும்பெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற ஆற்றலுக்கு பேர் கிரியாசக்தி, கிரியேட்டிவ் எனர்ஜி. இந்த ரெண்டும் யார்கிட்ட ஜாஸ்தி இருக்கோ அவங்க தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுக்கு என்ன பேர்? ஞான சக்தி. ஸோ இச்சாசக்தி மனிதர்கள்கிட்ட இருக்குது, கிரியாசக்தி அதர் ஜீவராசிகள்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஞானத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் தேவர்கள். அதனால் அவங்களுக்கு ஞான சக்தியில் அதிகமாக இருக்கிறவர்கள் அர்த்தம். காலபைரவர் சுடுகாட்டில் கோயில் கொள்வதற்கான காரணம் அவர் அழிவு மற்றும் மறுபிறப்பின் சின்னமாகவும் அனைத்து உயிர்களுக்கும் முடிவின் அடையாளமாகவும் கருதப்படுவதால் ஆகும். சுடுகாடு என்பது மரணத்தின் மற்றும் அழிவின் சின்னம். காலபைரவர் காலத்தை கட்டுப்படுத்துபவராகவும் அழிவை உருவாக்குபவராகவும் அதன் பின்பு ஏற்படும் மாற்றங்களுக்கு ஆதாரமாகவும் விளங்குகிறார். இந்த செய்தி பற்றி விளக்கும். அஷ்டபைரவர்கள் இருக்காங்க. நாட் ஒன் பைரவர், 8 விதமான பைரவர்கள் இருக்கிறாங்க. அதனால் உன்மத்த பைரவர், சொர்ணாகர்ஷ்ண பைரவர், இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்.
அண்ட் இந்த பைரவ மூர்த்திங்கிறது நீங்கள் காசிக்கு போனீங்கன்னாக்கா அங்கே காவல் தெய்வமாக இருக்கும், பைரவர்னு சொல்லக்கூடியது. அதனால் இதுவும் கூட ஒரு வீரபாகு தேவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, முருகன்கிட்ட இருக்க கணங்கள் அந்த மாதிரி தேவலோகத்தில் சிவனுக்கு கூட இருந்து சேவை செய்யக்கூடிய மூர்த்தங்கள் தான் பைரவ மூர்த்தங்கள். பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் நரசிம்ம அவதாரம் ஒரு பிரதோஷ வேளையில்தான் நிகழ்ந்தது. இந்த சிறப்பு வாய்ந்த நேரத்தில் நரசிம்மரை வழிபடுவது எதிர்ப்புகளை விலக்கி செல்வத்தையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். நரசிம்மரை நீங்கள் எப்போ வேணால் கும்பிடலாம். இப்போ சிவனுக்கெல்லாம் பிரதோஷ காலத்தில் பூஜை பண்ணுறீங்க, அந்த மாதிரி பீப்புள் would have added up. வைஷ்ணவத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டிய மாதிரி வளைச்சிருப்பாங்க, சைவத்தில் இருக்கிறவங்க பிரதோஷ பூஜைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, முருகனை கும்பிட்றவங்க சஷ்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அம்பாளை கும்பிட்றவங்க பூரத்துக்கு அதிகமாக கொடுப்பாங்க, பிள்ளையாருக்கு சதுர்த்தி அப்படின்வாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ இஷ்ட தெய்வம் அப்படின்வாங்க. ஃபார்ம் ஆஃப் டிவினிட்டி விச் யூ லைக், அதனால் நீ கும்பிட்டுக்கலாம். ரெண்டாவது கடவுள் உலகத்தில் இல்லை. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு, 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமம். கடவுளுக்கு ஒரு உருவம் இல்லை, ஒரு பேரும் இல்லை. ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் ஊற்றார் யார் அயலார். அதனால் கடவுளை எப்போ வேணால் நம்ம கும்பிடலாம். அண்ட் உனக்கு எது பிடிக்குதோ அதை கும்பிடலாம். லோகோ பின்ன ருசி அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் தோசை சாப்பிட்ருக்கீங்க, சுண்டல் கொடுத்தாங்க, வேறு பானகம் கொடுத்தாங்க, பழம் கொடுத்தாங்க, உனக்கு எல்லாமே தானே பிடிக்குது இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருந்தால் தான் எனக்கு சுண்டலே பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ டோன்ட் அட்டாச் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆல் திஸ் ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட்ஸ் அப்படிலாம் வச்சுக்க தேவையில்லை. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். யார் எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அதில் எந்த குறையும் கிடையாது. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டெஸ்டினி இருக்குது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஐக்கியூ இருக்குது. அதை வச்சுக்கிட்டு சில கடவுள்கள் அவங்களுக்கு பிடிக்கிறது, சிலது பிடிக்கல. இப்போ பாயசம்னு எடுத்துக்கோ, பைத்தம்பருப்பு பாயசம் இருக்குது, சேமியா பாயசம் இருக்குது, ஜவ்வரிசி பாயசம் இருக்குது, கேரளா அம்பலப்புழா அரிசி பாயசங்குது. எந்த பாயசத்துலையும் இருக்கிறது என்ன? பால், முந்திரி பருப்பு, திராட்சை, சர்க்கரை, இது கட்டாயம் இருக்கும். அதில் பைத்தம்பருப்பு மாதிரி இருக்கும், அரிசி மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட்டு மாறி இருக்கும். ஆனால் பாயசம் தான். அதனால் அவனவனுக்கு எது பிடிக்குதுங்கிறதுக்கு நம்ம காரணம் சொல்ல முடியாது. அதாவது வை யூ ப்ரிஃபர் ஏ பர்டிகுலர் பாயசம். எனக்கு சேமியா பாயசம் பிடிக்குது, இன்னொரு பாயசம் பிடிக்காது அப்படின்னா அது அவனோட டேஸ்ட்டு. இல்லைன்னா ரெண்டுலேயும் ஒன்றும் குறையில்லை, எல்லாத்துலேயுமே சேம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் ஒரு காலத்தில் பாகவதர்கள்லாம் பாட்டு போடுவாங்க, ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரா அப்படின்வாங்க. ராமநாமம் பாயசம்னா கிருஷ்ணநாமம் என்று சொல்லக்கூடியது அதுக்கு சக்கரை அப்படின்வாங்க. அதனால தான் மந்திரங்க சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிவிட்டு அது கூட ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னும். இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே ஹரேன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு மைண்டில் எது கிளிக் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதர்வைஸ் ஜென்ரலாக நமக்கு உடம்புல 9 ஓட்டு இருக்குது. ஒரு குழந்தை தாயுடைய கர்ப்பத்திலேருந்து வர்றபோது மேலே இருக்கிற 9 கிரகங்கள் நம்ம 9 ஓட்ட வழியாக நம்மக்கிட்ட கனெக்ஷன் வாங்கிக்கிறோம். நீ ஒரு செல்ஃபோன் வாங்கின உடனே கடையில் செல்ஃபோனில் ஒன்றும் இருக்காது, நீ தான் போய் வோடஃபோனு பிஎஸ்என்எல் ஏதோ ஒரு கனெக்ஷன் வாங்குவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டைக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குது இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட 9. இப்போ இடுப்புக்கு கீழே இருக்கிறது ராகு கேது, அது தனியாக விட்டுட்டு 2 ஓட்டை இருக்குது இடுப்பு கீழே. இடுப்புக்கு மேலே இருக்குது 7 ஓட்டை இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளானட்டுக்கு கனெக்டடாக இருக்குது. நம்ம மனசுங்கிறது சந்திரனுடைய ரூபம், இதயம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் குகன்னு சொல்லக்கூடியது. அண்டு நம்முடைய சஹஸ்ராரம் சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து கனெக்ட் ஆகிறது, இல்லை இந்த இடத்துலேருந்து கனெக்ட் ஆகிறது சூரியன் பேர். நம்முடைய கைகள் இந்திரன்,
இப்படி ஒவ்வொரு பிளானட்டும் நம்ம உடம்புல ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் ஒரு குழந்தை உலகத்தில் அவதரித்து வெளியே வர்ற போது அந்த பிளானட்ஸ் எல்லாம் தானாக கனெக்ட் பண்ணிக்குது. ஸோ அதனுடைய கன்சல்டேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நீ எந்த தசையில் பிறக்கிற, அந்த தசைக்கு அடுத்த தசைன்றது ஜியாகிரபிக்கலாக கரெக்டாக வர்றது தான். அண்டு எந்த பிளானட்டும் உங்கள்கிட்ட நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத வச்சு அந்தந்த தசையில் உனக்கு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இப்போ கேது தசையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட வியாதி, லிவர் சம்மந்தப்பட்ட வியாதி, இல்லை குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வயிறு உப்பி போய் பாலாரிஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். செவ்வாய் அட்வர்ஸாக யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், இந்த மாதிரியெல்லாம் வரும். புதன் சரியில்லைன்னு சொன்னால் புத்தி கொஞ்சம் மங்களாவோ இல்லை சுவாதீனம் இல்லாமையோ இருக்கும். இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் கூட ஒரு பிளானட் தான் காரணம். ஆனால் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலையும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னாலையும் கூட அந்த பிளானட் மாதிரி அடுத்த பிளானட் வந்து அது உனக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா தானாகவே க்யூர் ஆகிடும். நீ இதுக்கெல்லாம் போய் டாக்டர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும், அது நமக்கு ஒரு அதைரியம். ஒரு சின்ன ஜுரம் வந்து டெம்பரேச்சர் ஏறினாவே இல்லை ஜுரம் என்ன பண்ணிடும், ஒன்றும் பண்ணாது. அந்த காலத்துலலாம் இவங்க என்ன கேலிப்போல் மாத்திரையும் மெட்டாசின் நான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வெள்ளை துணியில் பாலை நினச்சி இந்த மாதிரி பத்து போட்டுருவாங்க தலைக்கு மேலே, அவ்வளோதான். கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் ஃபார் யூ. இஃப் யூ ஹேவ் த டாலரன்ஸ், எந்த வியாதிக்கும் நீ எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கவே தேவையில்லை. டாலரன்ஸ் இல்லைன்னா அலோபதி இருக்குது, அதுக்கப்புறம் ஹோமியோபதி இருக்குது, அண்டு எல்லாம் நிறைய பற்றி இருக்குது இல்லை. இங்கிலீஷ் வைத்தியம், நேச்சுரோபதி, ஹோமியோபதி, அலோபதி, இது எதுவுமே உனக்கு சூட் ஆகலைன்னா இருக்கவே இருக்குது வெங்கடாஜலபதி. ஒரு பற்றியை பிடிச்சிக்கோ. கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட தான் வரும், எல்லார்கிட்டேருந்தும் வராது. கும்பாபிஷேகம் போன்ற பெரிய நிகழ்வுகளின் போது கருடன் வானில் வட்டமிடுவது இயற்கையான ஒரு நிகழ்வாகும். மேலும் இது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. கும்பாபிஷேகம் நடைபெறும் இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாலும் அங்கு பலவிதமான பறவைகள் கூடுவது இயல்பாக இருப்பதாலும் கருடன் பறந்து செல்வது அடிக்கடி காணப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கருடா எங்கே இருக்கோ அங்கே இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய கோயிலில் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம இவர் இந்த சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு மீனாட்சி கணபதி நாட்டில் வந்துச்சு. இதுக்கு முன்பிறவியில் பகவதி பெருமாள் பிள்ளைன்னு ஒருத்தர் ஒன்று குருவாக இருந்து சிவஞான போதம் சிவஞான சித்தியார்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அவருடைய வழியில் வந்தால் பூமண்டி அடிகளார்னு ஒருத்தர் இருக்கார், நீ அவர்கிட்ட அதை உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு. அப்போது அந்த பூமணி அடிகளார் சொன்னார், இது மாதிரி அவருடைய சமாதி இருக்குது பகவதி பெருமாள் பிள்ளைது, அந்த இடத்துல வாங்க அப்படின்னாரு. இவர் உட்காந்தார், அவர் உட்காந்தார். அந்த மந்திரம்லாம் அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன்னாரு. டவல் போட்டு காதில் ஓதலை, ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்போது ஆகாசில் கருடன் பறந்துச்சு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பறக்கணும்னு சொல்ல முடியாது, அது பறக்காததுனால உனக்கு எதுவும் நடக்காதுன்னு நீ சொல்ல முடியாது. இட்ஸ் அ கொஷன் ஆஃப் தி லேண்டு. அந்த இடத்துல அதுக்கான வழிமுறைகள் இருந்தாக்கா உனக்கு கிடைக்கும். இப்போ நிறைய இடங்களில் பாம்பு ரொம்ப சகஜமாக இருக்கும். இப்போ நம்ம காலையில் கூட தான் இருக்குது. இன்னொரு இடத்துல பாம்பு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல அம்பாளுடைய அருளோ இல்லை ஒரு சக்தியினுடைய பிரபாவமோ இல்லைன்னு நினச்சிக்கூடாது. இன்ஃபேக்ட்டு அதுங்கெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம வீடு கட்டின்னு உட்காந்து இருக்கிறோம் இல்லையா. வி ஆர் டிஸ்டர்பிங் நேச்சர் அண்ட் நேச்சர் நெவர் டிஸ்டர்ப்ஸ் எனி ஒன். அதனுடைய போக்கில் நீ விட்டுட்டு பாரு, எதுவும் கடிக்காது. சிவன் ஆணை இல்லாமல் சிற்றெரும்பும் கடிக்காது அப்படின்வாங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் கூட கடவுள் நினைக்காமல் நடக்க போகிறதில்ல. நாங்கள்லாம் காட்டிலெல்லாம் போய் நிறைய தவம் பண்ணியிருக்கோம். அப்போ எங்கள் பக்கத்துலேயே வந்து புலி உட்காந்துட்டு நான் பார்த்துருக்கேன் வள்ளிமலையில். அதே மாதிரி பாம்பு கண்ண முடின்னு இருப்போம், அப்படி செஸ்ட் மேலேருந்து அப்படியே ஊழ்ந்து போகிறத பார்த்துருக்குறேன். நம்ம இப்படி எத்தனையோ இருக்கும். கரடி 3 அடியில் வாக்கிங் போகிறத பார்த்துருக்கோம். பயந்துக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அதுங்களுக்கு உன்னை விட அந்த சென்ஸ் பிடிக்கிற எதுவும், எதை அடிக்க போறியா அதை கொல்ல போறியாங்கிறது தெரியும். அதுக்கு
இப்போ டாக்குமெண்ட்ரியெல்லாம் டிவியில் காட்டுறாங்க. சில இடங்களில் பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது, ஜனங்கள்லாம் கூடி நின்று பார்த்துனே இருக்காங்க. அந்த பாம்பு வந்து அவங்கள கடிக்கணும் அந்த மாதிரிலாம் முயற்சி செய்கிறதே கிடையாது. ஏன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன். அதுக்காக இப்போ நான் முந்தா நேற்று பார்த்தா பாம்பு பிடிக்கிற கேஸில் அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. தட்டு முட்டு சாமானு அது இது போட்டுன்னு குடோன் மாதிரி இருக்குது அந்த வீடு. கஷ்டப்பட்டு அவன் போய் பாம்பை வெளியே கொண்டு வரான். வெளியே கொண்டு உடனே ஒரு பிளாஸ்டிக் பையை பிடிக்கிறான். பிளாஸ்டிக் பைக்குள்ளே அந்த பாம்பு உள்ளே போகிறதுக்கு அதுக்கு எல்கேஜி லெசன்லாம் யாரும் எடுக்கலை. அதனால் என்ன பண்ணுறான், ஒரு அட்டைப்பொட்டியை அந்த ஓட்டை மேலே கீழே இருக்கிறத கழிச்சிட்டு அந்த இதுக்கிட்ட அட்டைப்பொட்டி இப்படி வைக்கிறான். அப்போ அட்டைப்பொட்டி வழியாக பாம்பு உள்ளே போகுது, அதை கட்டி போடுறான், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நம்மளை விட அதுக்கு மூளை இருக்குன்றதுக்காக சொல்ல. இல்லைன்னா பாம்புக்கிட்ட போனோடனே அது புஷ்ஷுன்னு வந்து சீரணும் இல்லையா. அதனால் எந்த ஒரு இது கூட இன்செக்ட் அனிமல் கூட ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணாது. நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அது நீ டிஸ்டர்ப் பண்ணுற ஆள் பண்ணாத ஆள்னு எப்படி கண்டுபிடிக்கும்? உன்னோட தாட்ஸை அதனால் கேட்ச் பண்ண முடியுது. அதனால் அது பண்ணும். இப்போ ஒரு குரங்கு இருக்குது, நீங்கள்லாம் ஏதோ வாழைப்பழம் வச்சுன்னுக்கிறீங்க, பிரசாதம் வச்சுன்னுக்கிறீங்க. அது உன்னை கடிக்கிறதுக்காக வருது, உங்கள் கையில் இருக்கிற பிரசாதம் தான் அதுக்கு தேவை. அதனால் நீ அந்த குரங்கு பேசாமல் ஜம்முன்னு உட்காந்துட்டு ஒரு வாழைப்பழம் போடு, அது அப்படியே பார்த்துன்னு தான் உட்காந்துருக்கும். கொஞ்சம் புளிசாதம் போடு, அது சாப்பிட்டுன்னு தான் உட்காந்துருக்கும். அதனால் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. நமக்கு தெரியாததுனால நம்ம அதை நம்மளை விட வீக்குன்னு நினைக்கிறோம், இல்லை அது நம்மளை ஏதோ ஹார்ம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறோம். ரெண்டுமே நடக்காது. இந்த உலகத்தில் எல்லாமே பிளான்டாக தான் இருக்குது. கடவுளுடைய படிப்பில் பயப்பட தேவையில்லை. ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, பூமி ஆகியவை ஐம்பூதங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த 5 அடிப்படை கூறுகளும் பிரபஞ்சத்தையும் அனைத்து உயிர்களையும் உருவாக்குவதாகவும் உடலின் ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்த செய்தி பற்றியும் இந்த 5 தத்துவங்கள் அடிப்படையில்தான் அனைத்து உயிரினங்களும் இருக்கின்றன என்று நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். ஒரு ஜீவன் என்ன தத்துவத்தில் பிறக்கிறான் என்று எப்படி அறிந்து கொள்வது? இப்போது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது. இதுக்கு பேர் பிண்டம். வெளியே இருக்கு இல்லையா, அது அண்டம். அண்டம்னா உலகம். ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானமும் கூட ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விஷயம். அப்போ வெளியில் ஒரு சூரியன் இருக்குன்னா நமக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்குது. வெளியில் காற்று இருந்தால் நமக்கு இந்த இடத்துல காற்று இருக்குது. வெளியே வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்தால் நமக்கு இந்த இடத்துல வாட்டர் இருக்குது. நெருப்பு வெளியே இருக்குன்னா நமக்கு இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. நம்ம கையில் இந்திரன் இருக்குது. நம்ம ஹார்ட்டில் குகன் முருகப்பெருமான் இருக்கான். நம்ம மனசு சந்திரனுடைய வடிவத்தில் இருக்குது. இந்த மாதிரி வெளியே இருக்கிற எல்லாமும் நம்மக்கிட்டையும் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த தியானம், யோகம் இதெல்லாம் எதுக்குன்னா வெளியே இருக்கக்கூடிய அண்டத்தையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிண்டத்தையும் ஒன்றாக இணைப்பதற்கான பயிற்சி முறை. இட்ஸ் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம் டு கனெக்ட் தி மினி வித் த மேக்ஸி. அந்த மாதிரி. அதனால் இது எல்லாமே ஒத்துக்கிறது தான். இது எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் ஷேக்ஸ்பியர் கூட சொல்லுவார் ஹேம்லெட்டில், ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் ஹிம் when he walks, nature will itself rise up and say, here goes a man. பஞ்சபூதங்களும் அவனிடத்தில் பரவி விரவி நிரவி இருந்ததுனால அவன் நடந்து போகிற போது இயற்கை அவனை வழிபடும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நாம் கூட இயற்கையோடு இயைந்து வாழ்கிற போது நமக்கு இயற்கை கட்டுப்படும். இப்போது யாரோ ஒருத்தர் மலையை வர வைக்கிறாங்க. தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை, திருவள்ளுவர் சொல்கிறார். கடவுளை கூட கும்பிட மாட்டான். கடவுள் கணவனை தெய்வமாக நினச்சி அவனுக்கு பணிவிடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவள் மழை பெய்யுன்னா பெய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் இருந்த விஷயங்கள். அது நீங்கள் எவ்வளோ புராணங்களில் பார்த்துருக்கீங்க, எப்படி அவங்க சின்சியராக இருந்தாங்க. அண்டு அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவரெல்லாம் கிடைச்சதுன்னு. வசிஷ்டர் இருந்தார், அவருடைய மனைவி அருந்ததி. அவள் நல்லபடியாக கணவருக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி அந்த பலனால் அவள் என்ன பண்ணா, அருந்ததி நட்சத்திரம் ஆகிட்டான். அதனால் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்துச்சுன்னா அம்மி மேய்ச்சிட்டு அருந்ததியை பாரு, அவளை மாதிரி நீ கூட இருக்கலாம், அவளை மாதிரி நீ கூட நட்சத்திரம் ஆகலாம் அப்படின்னு. இன்னும் ஏன் நட்சத்திரம் ஆக முடியுமான்னா எவ்வளோ பேர் ஆகிருக்கிறாங்க.
துருவன். அவன் இன்னைக்கு அவங்க அம்மா இறந்து போயிட்டா, அவங்க அப்பா 2ஆம் கல்யாணம் கட்டிக்கினா. 2வது பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தான். இவனுக்கு வருத்தமாக இருந்துச்சு. நாரதர் சொன்னார், இவங்க எடுக்கிறான் நாய், உங்கள் அப்பா நாராயணா அவனை பிடினாரு. அவன் நாராயணனை பிடிச்சி துருவ நட்சத்திரமாகி போயிட்டான். அதனால் உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட அப்படிங்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஜோதியில் ஐக்கியமாக முடியும் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானுடைய இது. ஜோதி 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 பரம், ஜோதி 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 சுயம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதனால் நீ உன்னை முதல்ல கான்குவர் பண்ணணும். கடமையாவன தன்னை கட்டுதல். யூ ஹவ் டு கான்குவர் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் ஆங்கர், ஆல் திஸ் நெகட்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுலேருந்து உன்னை நீ இன்சுலேட் பண்ணணும். முதல்ல பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. பிறருக்கு உழைத்திடல், அவங்களுக்கு நீ ஏதோ ஒரு வகையில் சர்வீஸ் பண்ணுறது. அப்போது யோகா என்பது மூச்சை பிடிச்சின்னு கரடிக்கு போட்டியாக உட்கார்றது இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம். மற்றவங்களுக்கு நாம் பண்ணுற சர்வீஸ் இல்லையா, அதுதான் யோகம் அப்படிங்கிறார். ஊருக்கு உழைத்திடல் யோகம். மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி. மற்றவங்களுக்கு நாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அப்போது ஆகாசத்துலேருந்து மழை பெய்யுது. அந்த மழைக்கு மழையினால் ஏதாவது லாபம் இருக்கா? இல்லை. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மூக்குக்குள்ளே காற்று வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் காற்றுக்கு ஏதாவது லாபமா? ஒன்றும் இல்லை. மூக்கிலேருந்து வெளியே போகுது காற்று, கார்பன் டை ஆக்சைடு. அது அங்கே இருக்கிற மரம் ஆக்சிஜன் மாற்றி திருப்பியும் மூக்குக்குள்ளே விடுது. அந்த மரத்துக்கு அதனால் ஏதாவது லாபமா? ஒரு ஆறு இருக்குது, ஆறில் நீ குடிக்கலாம், குளிக்கலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போ இயற்கைன்றது என்னென்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல், இயற்கை என்றால் அதில் மருந்துக்கும் இல்லை செயற்கை. நாட் ஈவன் an iota of selfishness will be there in nature. அதனால தான் நம்மலாம் தெய்வீகமானவர்கள் என்பதற்காக நம்மளை பற்றி கேட்குற போது சொல்லுவாங்க, வாட் இஸ் இஸ் ட்ரூ நேச்சர் அப்படின்வாங்க. எந்த மாதிரி ஆளவன் அப்படின்னா, நேச்சர் இஸ் அவர் ட்ரூ நேச்சர். நாமளும் இயற்கையாகத்தான் இந்த உலகத்தில் இருந்தோம். நாளடைவில் இந்த குடும்பம், குழந்தை குட்டி, பணம், வீடு வாசல், ஸ்கூட்ரு இதெல்லாம் வந்துச்சா, அதனால் நம்ம சுயநலம் உள்ளவர்களாக மாறிவிட்டோம். அவ்வளோதான். அந்த சுயநலம் இல்லாத ஒரு நிலை நம்மால் அடைய முடிஞ்சால் நாம் கூட இயற்கையோடு ஏய்ந்து வாழ முடியும். என்ன வேணால் சாதிக்கலாம். அதனால் தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, கரிய மேகம் தனக்காக பொழியதில்லை. தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை. மனிதன் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். அவ்வளோதான். இயற்கையில் இருக்கிற எந்த ஒரு விஷயம் அதுக்காக வாழ்கிறதில்லை. ஆனால் அந்த மனுஷன் மாத்திரம் எப்போ பாரு செல்ஃப் சென்டர்ட், ஈகோயிஸ்டிக், அவனுக்காக தான் அவன் வாழ்கிறான். அதனால தான் மனிதர்களால் அந்த உயர்ந்த உயரங்களை தொட முடியவில்லை. நம்மளால் இன்னும் அதையெல்லாம் தொட முடியல. இல்லைன்னா எல்லாத்த விட உயர்ந்த நிலையில் கடவுள் நம்மளை தான் படைத்தான். ஆனால் நாம் இயற்கைக்கிட்ட ஃபெயில் ஆகிட்டோம். இயற்கை தான் பெரிய நிலையில் ஓடிக்கிட்டே இருக்கு. அருள் வருதல் என்பது பொதுவாக சில பாரம்பரிய வழிபாட்டு முறைகளான கோவில் திருவிழாக்கள், நேர்த்திக்கடன்கள் போன்றவற்றில் நிகழும் ஒரு நம்பிக்கை. இது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் சக்தி ஒருவர் மீது ஆட்கொள்வதாகவும், இதன் காரணமாக அவர் திடீரென ஆவேசமாக நடந்து கொள்வதாகவும் நம்பப்படுகிறது. சிலர் சாமியாடிக்கொண்டே அருள்வாக்கும் சொல்வார்கள். உடுக்கை அல்லது பம்பை போன்ற இசையின் தாளத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கவும். இப்படி சாமி ஆவேசம் வரும்போது புருவ மத்தியில் விபூதி அல்லது குங்குமம் வைத்து கட்டை விரல் வைத்து அழுத்த சுயநிலைக்கு வருவதன் காரணம் என்ன? இதில் பல நிலைகள் இருக்குது. சிலதெல்லாம் விஷுவல் திங்கிங் அண்ட் ஹாலுசினேஷன், சிலது உண்மையாக வரக்கூடியது. இப்போது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன்கிட்ட நேரடியாக இவங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்ல முடியாத ஒய்ஃபு இல்லை அந்த மாதிரி இருப்பாங்க. நேரடியாக எப்படி கணவன்கிட்ட இதை சொல்கிறது? அதனால் அவங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுன்னு இருப்பாங்க. திடீர்னு சாமி வந்த மாதிரி, டேய் உன் முன்னாடி பேச்சு கேள்றா. இது ஒரு விதமான விஷுவல் திங்கிங் அண்ட் ஆக்டிங். ஓகேவா? நிறைய இதை பண்ணுவாங்க. படித்தவங்களும் பண்ணுவாங்க, படிக்காதவங்களும் பண்ணுவாங்க. அதனால் அது நீ சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை.
சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு வீக்கர் எமோஷனல் லெவலில் இருப்பாங்க. அதனால் எங்கேயாவது உடுக்கு அடிக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறபோது அவங்க ஏற்கனவே வந்து அஃபெக்டட், ஒரு எமோஷ்னலி வீக் கண்டிஷனில் இருக்கிறதுனால அவங்க ஆக்ட் பண்ணலை. ஆனால் தேர் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் தி என்வைரன்மெண்டல் இன்டியூஸ்மெண்ட். மூணாவது வந்து ஏதோ ஒரு பெரியவங்க இறந்து போனவங்க, இல்லை அவங்க கும்பிட்ற ஒரு சிறு தெய்வமோ பெரு தெய்வமோ அவங்க உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக வர்றது. ஏதோ ஒன்று சொல்லணும் செய்யணுன்ற போது இந்த ஸ்பிரிட்ஸுக்கு வந்து பேச முடியாது, எல்லாம் ஆக்ஷன் தான். அதனால் பேசுகிற ஏதோ ஒரு கண்டெய்னரை பிடிச்சி அது வழியாக அவங்க பேசுவாங்க. இது கூட ரொம்ப நேரம் இருக்காது. இப்போது இதில் உப்பிலியப்பன் கோயிலில் ஒரு ஐயங்கார் இருந்தார். அவர் சிரவண நட்சத்திரத்தை அன்னைக்கு கையில் நெருப்பு சட்டி எடுத்தார்னா அவர் மூலமாக கொஞ்சம் நேரம் அருள்வாக்கு வரும் பெருமாள். இதையே ஒருத்தர் சீதாராம சுவாமிகள் நுங்கம்பாக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வேடந்தாங்கல் போகிற வழியில் நம்ம இது இருக்குது இல்லையா, திருமலை வையாவூர், அந்த கோயிலில் அவர் நெருப்பு சட்டி எடுப்பார் சிரவண நட்சத்திரத்துக்கு. அப்போ அருள்வாக்கு கொடுப்பார் எதிரில் நிற்கிறவங்களுக்கு. அவர் அந்த மஞ்சள் வேஷ்டியை கட்டிக்கிட்டு நாமெல்லாம் போட்டுக்கிட்டு பெருமாள்கிட்ட போய் கற்பூரத்தை எடுத்து நாக்கில் வச்சு அந்த நாக்கில் இருக்கிற கற்பூரத்தை அந்த நெருப்பு சட்டியில் துப்பிட்டு நெருப்பு சட்டியை கையில் வச்சுக்கிட்டு எதிரில் யார் போய் நின்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு வாக்கு சொல்லுவார். அது கூட ரொம்ப நேரம் தாங்காது, கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆவிர் பவித்தாலுன்னுவாங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து அந்த ஜோதியில் இரண்டரை கலந்து இருப்பாங்க. இட் இஸ் நாட் தட் தி எனர்ஜி கம்ஸ் அண்ட் கோஸ், இது வந்துட்டு போகிறது அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஏற்கனவே வந்து செட்டில் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற போது த ஸ்பிரிட் ஃபார் எ நீடு, சும்மா வந்து 24 மணி நேரம் அதெல்லாம் பண்ணுறதில்ல, ஃபார் எ பர்டிகுலர் நீடு அது சில அந்த பாடியை யூஸ் பண்ணிக்கிட்டு சில காரியங்களை சாதித்து கொள்ளும். இப்போ காந்தாரா சினிமாலாம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் இந்த சாதாரணமாக இருக்காது. அந்த சாமிக்கு அந்த மேக்கப்பெல்லாம் போடணும். அந்த மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு அந்த கோயிலில் இருக்கிற சாமியோட கற்பூரம் இல்லை சட்டி ஏதாவது கையில் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ தென் தே ஆர் ஏபிள் டு டாக் ஆஸ் தட் பவர். இந்த மாதிரி சில இடங்களில் உண்டு. அந்த எனர்ஜி அந்த உடம்பு வழியாக பேசுகிறதுங்கிறது சில இடங்களில் இருக்கும். சில அம்மன் கோயில்களில் பெண்களுக்கு அந்த மாதிரி வரலாம். இல்லை பெர்மனெண்ட்டாக இந்த எனர்ஜி இருக்கிறவங்க ஒரு நீட் பேஸ்டு தான், சும்மா எல்லா நேரத்துலேயும் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது எல்லா வெரைட்டியும் இருக்குது உலகத்தில். அதனால் நீ இதையெல்லாம் ரொம்ப சீரியஸாக நம்ப ஆரம்பிச்சிட்டியானாக்கா உனக்கு கன்ஃபியூஷன் மிஞ்சும். ஏன்னா உனக்கு எது நிஜம் இல்லைன்றது தெரியாது. அதனால் நீ எங்கேயாவது ஒம்பல மாட்டேங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த அருள்வாக்கு பின்னாலேயே சுற்ற ஆரம்பிச்சிடுவார் இல்லையா. இப்போ திருவேற்காடு ராமதாஸ் சுவாமி இருந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அருள்வாக்கு கொடுத்துன்னு இருந்தார். அவர் அப்படி தான் ஒரு கருமேரம்மன் வேப்பிலையை கையில் வச்சுன்னு ஒரு எலுமிச்சம்பழம் கையில் வச்சுன்னுட்டு அருள்வாக்கு கொடுப்பார். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஹையர் லெவலுக்கு போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யார், ஏற்கனவே அருள் வந்தவங்க. அதனால் அருள் உடையவன் சொல்லும் வாக்கெல்லாம் அருள் வாக்கே. அதுக்கு தனியாக வந்து ஆட வேண்டியதில்லை, பாட வேண்டியதில்லை. அருள் உள்ளவன் சொல்லும் வாக்கெல்லாம் அருள் வாக்கு. உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் உண்மையொளி உண்டாகும். யாருக்கு உள்ளத்துக்குள்ளோ நிஜமான ஜோதி வந்துச்சோ அவங்க வாக்கு சொன்னால் அது பலிக்கும். மந்திரம் போல் வேண்டுமாடா சொல்லின்னு ஆற்றல் அப்படின்னும். ஒரு வார்த்தை சொன்னால் மந்திரம் மாதிரி இருக்கணும். மந்திரம் என்பது என்ன? மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. ஒரு வாழ்க்கையில் நிறைவே அடைந்த மனிதர்கள் நம்ம காதில் கேட்குற மாதிரி, கிளத்தெல்லாம் காதில் கேட்குற மாதிரி எதை சொன்னாங்களோ அதெல்லாம் மந்திரம்தான் அப்படின்னு சொல்கிறார் தொல்காப்பியர் விளக்கம் சொல்கிறாரு. ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். இப்போது சில பேருக்கு நாக்கில் வந்து மச்சம் இருக்கும், கருப்பு மச்சம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ அவங்க சொன்னால் பலிக்கும். இதுக்கு அவங்க பெரிய சாமி ஆட தேவையில்லை, அவங்க மச்சம்தான் அது அந்த மாதிரி வரும். ஏதாவது கெட்ட சொன்னால் கூட வந்துடும், பலிச்சிடும். அதனால் கருநாக்குன்னுவாங்க அவங்கள. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. நான் இருக்கேன்னு வச்சுக்கோ. 1984 February 4 எனக்கு 2 தரிசனம் காய்ச்சது. ஒன்று ஆஞ்சநேயர். அவர் சொன்னார், நான் உன் நாக்கில் நிற்க போகிறேன்டா, இந்த லாகிரி வசெல்லாம் வேணாம் அப்படின்னார்.
அப்போ நான் கோல்டு ஃபில்டர் கிங் வச்சுருந்தேன் என் ஜோபியில். அன்றைக்கி தூக்கி போட்டுனா அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ணுறதே இல்லை. இன்னொரு தடவை சரஸ்வதியோடைய தரிசனங்கள் அதம்மா சொன்னான், நீ எல்லாரையும் கும்பிடுறடா, என்னை கும்பிட மாட்டேங்கிற, நான் உன் சொந்த அம்மாடா, நீ என்னை கூப்பிடு அப்படின்னா. அதுக்கப்புறம் வாக்குப்பள்ளித்தம்னுவாங்க. இப்போ நீ எந்த கேள்வி கேட்டாலும் நான் எப்படி பதில் சொல்கிறேன்? யோசனையே பண்ணுறது இல்லை, எங்கேருந்தோ கொட்டேஷன் வருது, எங்கேருந்தோ வருது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா சரஸ்வதி நாக்கில் இருக்கா. அதனால தான் நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னா. சரஸ்வதிக்கு என்ன பேர்? வாக்தேவி. வாக்குன்னா சொல்கிறது, அதுக்கு தேவியாக இருக்கக்கூடியவள் அர்த்தம். அது மாதிரி ஒரு பவர் தான் இதெல்லாம். ஆஞ்சநேயர் வந்தது ஒரு பவரு, சரஸ்வதி வந்து நான் உன் நாக்கில் நிற்கிறேன்டான்னு சொன்னது இன்னொரு பவரு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். கடவுள் மனிதனாக பிறப்பதற்கான காரணம் மனிதர்களின் பாவத்தை போக்கி அவர்களை விடுவிக்கவும், மனிதர்கள் அனுபவிக்கும் வேதனைகளையும் பாடுகளையும் உணர்ந்து கொள்ளவும், தனது படைப்புகளில் ஒன்றின் தன்மையை தாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆகும். இந்த செய்தி பற்றியும் தங்களது அவதார அனுபவம் பற்றியும் விளக்கும். யாரும் கடவுளாக உலகத்தில் பிறக்கறதில்லை. உலகத்தில் மனுஷர்களாக அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கிறாங்க. ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் பரமாச்சாரியாரும் ராகவேந்தரும் செட்டி பாபாவும் பேரண்டேஜ் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் யார் இருக்கானோ அவனுக்கு அந்த ஆகாசத்தில் இருக்கிற டிவைன் எனர்ஜிக்கு ஈக்குவலான சில இது கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த உலகத்தில் ஒரு ஃபிசிக்கல் மாலிகுலர் பாடியாக அவங்க பிறந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஜாதகங்கள் உண்டு. அவங்களும் பிறந்தபோது கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை அனுசரித்து அவங்க வாழ்க்கை போகும். இப்போ கடவுள் ராமர், அவர் ஏன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் சொல்லி பார்க்கலாம். அந்த ஜாதகத்தில் அந்த நேரத்தில் அப்போ இது ஒரு அட்வர்ஸாக இருக்கிற விஷயம் இந்த கடவுளுடைய வேலைக்கு பயன்படும். ஏன்னா அவர் காட்டுக்கு போகணும், அங்கே தான் ராட்சசர்கள்லாம் யாகம் வளர்த்துன்னு இந்த சாமியார்களுக்கெல்லாம் தாடி பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுருந்தாங்க. அப்புறம் போனால் தானே அவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ராட்சசர்களை அழிக்க முடியும். அதனால் உங்களுக்கு ஒரு வேலி சென்ஸில் ராமர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் தர்ப புல்லு மேலே தலை வச்சு படுத்தார், அதுதான் தர்பசாயனம். திருப்புல்லானி கல் மேலே தலை வச்சு படுத்தார், அதான் கல்லணையில் துயின்றானையோ காகுத்தா அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் வருகிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன இருக்குது அவருக்கு ஒன்று மேலே மர உரி தரித்து கொண்டு கந்தம் மூலம் சாப்பிட்டாருன்னு நீ படிப்பேன். கந்தம் மூலம்னு தெரியுமா? கண்ணுக்கிழங்கு. ஸோ உலகத்துக்கே படிய இருக்கிற கடவுள் இன்றைக்கி நீ பானகமும் சக்கரை பொங்கலும் வைக்கிற, அந்த பாவம் கண்ணுக்கிழங்கு சாப்பிட்டு காட்டில் சுற்றின்னு இருந்தான். அண்டு நார்மலாக இருந்திருந்தாலாவது செருப்பு கிருப்பு இருந்திருக்கும். இந்த பரதன் வந்து நான் உன் பாதத்தை பூஜை பண்ணுறேன்னு சொல்லி செருப்பு வேறு பிடிங்கன்னு போட்டான். அந்த வெத்து காலில் நேக்கடை காலில் நடக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. அப்போது ராமர் கஷ்டப்பட்டாரா இல்லையா? கஷ்டப்பட்டார். குரங்குகளையும் அணில்களையும் கரடிகளையும் சேர்த்துக்கிட்டு லங்கைக்கு போய் சண்டை போட்டு சீதையை மெழுக்குன்னு வர்றாரு. ஆனால் அவருக்கு ஒரு தர்ம சங்கடம். யாருக்கிட்டேயோ இந்த அம்மா காட்டில் இருந்தாலே அசோகவனத்தில் ஊரார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு ஹியூமன் லெவலில் திங்க் பண்ணுறாரு. அதனால் நெருப்பில் போ, நீ வந்து கற்புடையவள்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி அந்த அம்மா அக்னி பிரவேசம் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்றாங்க புஷ்பக விமானத்தில், நந்தி கிராமத்துக்கு வராங்க. வந்து குடும்பம் நடத்த முடியுதா? அந்த ஆள் நகரப்பிரவேச சோதனைக்கு போகிற போது ஒரு ஒன்றான்னு சொல்கிறான், இவன்லாம் ஒரு ராஜா, இவன் பொண்டாட்டி எவனும் ஒருத்தங்கிட்ட போயிருந்தா அவளை கூட்டின்னு வந்து குடும்பம் நடத்தினுங்கிறான்னு சொல்லிட்டான். இவருக்கு ராஜ பரிபாலனை செய்யணுன்னா குடிமக்களை மதிக்கணும். அதனால் ராத்திரியாக அந்த இவனை சுமந்திரன் இவனையும் கூப்பிட்டு சீதையை புலதாய் சேர்ந்தவளை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஓடி வந்துரு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ஆளும் அனாயத்தியாகவும் உட்காந்துருந்தார். அந்த அம்மாவும் காட்டில் போய் ஒரு தாடிக்கார சாமியாருடைய ஆசிரமத்தில் 2 குழந்தை பெற்றுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா. கடைசியாக அவளும் மண்ணில் போனான், இவர் சரையு நதியில் போனார், ஜலசமாதியில் போயிட்டார். அப்போ இன்றைக்கி நீ எந்த ராமருக்கு இவ்வளோ கோடியில் கோயில் கட்டி கும்பிட்றியோ, எல்லா ஊர்லேயும் இந்த யாரெல்லாம் ராமஜெயம் எழுதினுக்கிறீங்களோ அவர் வாழ்க்கையில் சுகப்பட்டதாக சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம்தான் ஏதோ இந்த பிறந்து இந்த விஸ்வாமித்திரர் இவங்க 2 பேரையும் கூட்டின்னு போகிறாரில்ல காட்டில் வேட்டையாடுறதுக்கு, அது வரைக்கும் தான் நிம்மதி. அதுக்கப்புறம் காட்டில் போய் அசுரர்கள் கூட சண்டை போட்டு வில்ல முறித்து சீதையை கட்டிக்கின்னு வந்து இவர் அரசாளலான்னு நினைக்கிற போது இவரை காட்டுக்கு துரத்தி விட்டு வாழ்நாள் பூரா அவர் கஷ்டம்தான் பட்டார். சீதை அப்படி தான்,
அவளும் வாழ்நாள் பூரா கஷ்டம்தான் பட்டான். அதனால் நம்ம பார்க்குற பார்வை வேறு. இன்றைக்கி ராமருக்கு கோயில் கட்டுறாங்க, ஊரில் இது பண்ணுறாங்க, ராவணனுக்கு அம்பு விட்டு கொல்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ராமர் என்ன இது பண்ணார்? கிருஷ்ணர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். பிறந்தபோது ஜெயிலில் பிறந்தார் பாவம் இல்லையா? கிருஷ்ணர் பிறந்தது ஜெயிலில் பிறந்தார். ஒரு 5 நிமிஷம் கம்சனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா இவனை தூக்கி ஆகாசத்தில் போட்டு கொன்னே இருப்பான். ஸோ ஒருத்தி மகனாய் ஓரியில் பிறந்து யசோதைக்கிட்ட கொண்டு வந்து வளர்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா ஒரு போராட்டம் தான். விஷப்பால் கொடுத்து கொல்றதுக்காக பூதனம் வர்றான். காளிங்கன் என்ற சர்ப்பம் இவரை கொல்றதுக்காக வருது. அது மேலே இவர் டான்ஸ் ஆடுறாரு. கம்சன்கிட்ட சண்டை போட வேண்டியிருக்கு. இப்படி வாழ்நாள் பூரா அவரது போராட்டம் 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 தான். அப்போ கிருஷ்ணர் என்னத்தை அனுபவிச்சாருன்ற நீ நினச்சின்னுக்கிற கோபிகை கூட டான்ஸ் ஆடாருன்னு நான் போன வாரம் தான் சொன்னேன். அது கூட சாபந்தான் சொன்னேன். அப்போ ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவரும் சாபங்களுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்திக்கிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். அதாவது யுவகர் இல்லையா, கண்ணை கட்டின்னு வந்தாள் காந்தாரி. அவள் கிருஷ்ணருக்கு சொல்கிறா, உன்னால் என்னுடைய 100 பிள்ளைங்களும் செத்து விட்டாங்கடா பாவி, அதனால் உன் வம்சம் அழியணும்னு சொல்லிடுறான். இவர் அதுக்கு என்னம்மா, நீ உன் கணவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நீயும் கண்ணை கட்டின்னு கூட வாழ்ந்த பொம்பளை, உன் சாபம் பலிக்கணும், நான் ஒத்துக்கிறேன்னுறாரு. அதனால் அவர் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்து இருக்கிறாரு. ராமாயண காலத்தில் வாலிக்கு வரம் கொடுத்துருந்தார், அடுத்த பிறகு நீ என்ன கொல்லுன்னு. அவன் ஜரான்னு ஒரு வேடமானம் இருக்கான். இவர் காலில் வந்து மானுடைய மூஞ்சின்னு நினச்சி விட்றான் அம்பு. இவர் உயிரை விட்டுறாரு. அப்போது ஒரு பதிவிரதையான பெண்மணி தன்னுடைய 100 பிள்ளைகளை கொண்டுட்டான் கிருஷ்ணங்கிற கோவத்தில் சாபம் விட்டா அதையும் அவர் எடுத்துரு. ஏன்னா வந்த வேலை ஆகிப்போச்சு, இன்னும் எப்படியோ சாகணும், வேலை எல்லாருக்கும் ப்ளீஸ் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி. ராமாயணத்தில் இருந்த வாலி ஜராவை பிறந்திருக்கான், அவன் விடுற அம்புக்கும் கட்டுப்படுறாரு. இவர் 100 பேரை கொன்னியடான்றதுனால இவரும் வந்து தன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு இல்லையா? இதுக்கு நடுவில் இந்த துர்வாச ரிஷி இல்லை, அவர்கிட்ட இந்த எதுகுலத்து பிள்ளைங்க ஒரு பையனுக்கு உலக்கையை வயிற்றுக்குள்ளே வச்சு புள்ளதாட்சி மாதிரி கெட்டப் போட்டு இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் சாமி அப்படிங்கிறாங்க. அவருக்கு தெரியாதா, உலக்க பிறக்கும், உங்கள் குல நாசமாகும்னுறார். பலராமருக்கு தெரிஞ்ச உடனே அந்த இரும்பு உலக்கையை நல்லா பொடி பண்ணி இரணியா நதியில் கலைக்க சொல்கிறார். அதெல்லாம் ஒதுங்கி ஃபுல்லாக மொழிச்சிருக்குது. இந்த பாண்டவ வம்சத்தில் வந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதுங்கெல்லாம் அந்த புல்லை பிடுங்கி ஒருத்தனை அடிச்சுக்கின்னு அதில் தானே அவங்க சாகணும், அதனால் புல்லில் அடிச்சுக்கிட்டு சேர்த்து போட்டானுங்க எல்லாரும். அதில் ஒரு பிட்டு தான் இந்த ஜரா. இவரும் பாண்டவ வம்சத்தில் வந்தவர் தானே, வம்சத்தில் வந்தவர் குரு வம்சத்தில். அதனால் இவரை அந்த அம்புக்கு வந்துச்சு. அதனால் நீ எந்த ஒரு கதையும் படிச்சுப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு ஏன் துருட்டில் கேன்சர் வரணும்? ரமண மகரிஷி சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் விட்டு திருவண்ணாமலையில் வந்து கடவுளில் நம்பி உட்காந்துருந்தவர் தானே, அவருக்கு ஏன் கேன்சர் வரணும்? ராம் சரத்குமார் சாமி 45 வருஷம் அங்கே இங்கே அலைஞ்சி சுடுகாட்டில் அங்கே இங்கெல்லாம் தவம் பண்ணினவர் தானே, அவருக்கு ஏன் யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வரணும்? எல்லாம் யோசனை பண்ணு. உலகத்தில் நீ பார்க்குற எந்த மகானாக இருந்தாலும் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கர்மாவை அனுபவித்தவங்க தான். அதனால் மனித உடல் என்று வருகிற போது அது இயேசுவாக இருந்தாலையும் யாராக இருந்தாலையும் கர்மம் ஒன்று. இயேசு இருக்கார், என்ன சுகத்தை அனுபவிச்சார்? ஒரு சாதாரண ஆளே ஒழுங்காக சாப்பிட்டுன்னு இருப்பான். இவர் மலை மேலே போய் பராதேஸ் மாதிரி, அவர் வீடு கூட கிடையாது. ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவும் இடமில்லைன்னு தான் பைபிள். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்ட ஆத்மா. யாரோ ஒரு பிரெட்டு கொண்டு போனாக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு வாய் சாப்பிடுவார் இல்லையா? அவங்க அம்மா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு, நான் என்னடா பண்ணுறேன்னா மீதி இருக்கிற திராட்சை ரசத்தை கொண்டானா அதில் தண்ணியை கலக்கி, பைபிள் என்ன சொல்லுதுன்னா அது ஃபுல்லாகவே வயனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இயேசு என்ன ஆரம்பித்தார், கடைசி வரைக்கும் கஷ்டம் பார்த்தார். சிலுவையிலையும் அவமானப்பட்டார். கொலகாரங்களையாவது விடுவிச்சிருங்க, இவரை விடக்கூடாது, தூக்கில் போடுன்னு சொன்னானுங்க சிலுவையில். எல்லாத்தையும் விட்டு போன புத்தர், அவர் வந்து உணவுல விஷயம் வச்சு கொண்டுட்டாங்க அவரை பிடிக்காதவங்க. ராமானுஜர் பிச்சை எடுக்க போகிறாரு, அவரை பிடிக்காதவங்க ஒரு பிட்சாவந்தனத்துக்கு போகிற வீட்டில் இருக்கிற பொம்பளை கிட்டே இவருக்கு விஷம் வச்ச சாப்பாட்டை கொடுக்குறாங்க. வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க. எந்த ஒரு மகானும் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டவங்க. ரத்னகிரி சாமியார், அது இப்போது ரீசெண்ட் டைம் வரைக்கும் அவருக்கு உடம்புல தோல்வியாதி இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு மாதிரி பிங்காக மாதிரி இருக்குது கலரு.
பரமாச்சாரியர் இருந்தார். அவர் ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, இன்னொரு கண்ணு ஓரளவு தெரியும். அண்டு ஒரு லங்கு வேலை செய்யாது. அண்டு கிரானிக் அல்சரு, வாழைப்பழ சத்து மாவு உணர்ந்த திராட்சை தான் அவரால் சாப்பிட முடியும். ஸோ அவரும் தான் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டார். அப்போ நீ யாரையெல்லாம் பெரிய மகான்கள் நினைக்கிறியோ அவங்க எல்லாம் கூட கர்மாவை அனுபவிச்சாங்க. ஏன் அனுபவிக்கிறாங்க? கர்மா என்பது உடலுக்கு உள்ள விஷயம். அப்போ உடம்போடு வந்தாக்கா இந்த உலகத்தில் கர்மா இருக்கும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே தான் ஆன்மீகம். அதனால் உடம்புன்னு வந்தால் கர்மா இருக்கும். யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. எனி மகான், எனி மகாபுருஷ் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ஜனங்க என்னன்னா ஒரு சாமின்னொடனே தே திங்க் தேவ் கம் த்ரூ கருட வாகனம் ஆறு மைல் மேலே ஆகாசத்துலேருந்து அப்படியே இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. தாய் வயிற்றில் தான் பிறக்கிறாங்க. இந்த ஜாதக ரீதியாக அவங்க வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் அவங்கவுங்க அனுபவிச்சு தான் கழிக்க வேண்டியிருக்கும். பாடுங்க. அறிவை அறிந்தோர் அன்பை மறவார், பொருளை அறிந்தோர் புகழை விரும்பார், கருவை அடைந்தோர் கடவுளை நாடார், குருவை அடைந்தோர் குறையில்லாதார், சிவசங்கரத்தை அடைந்தார் இனி அடைய ஒன்றில்லாதார், இதையும் அறியார் எதையும் அறியார். என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். அறிந்து கொள்ள தகுமா நீ, புரிந்து கொள்ள தகுமா நீ, அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா. என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். கண் பார்வை என்னவென்று கண்டு கொள்ள முடியுமா, கண்ணசைவில் காட்டும் ஜாடை என்னவென்று தெரியுமா. வீக்ஷண்யம் வீசும் ஒளி கிரகித்து கொள்ள முடியுமா, வீணான ஆராய்ச்சி தேவையில்லை தெரியுமா. என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். கையசைத்து காட்டும் வீதம் உன் கற்பனைக்கு புரியுமா, கை முத்திரைகள் உணர்த்தும் நிலை நம் நிலைக்கு தெரியுமா. கரம் தரும் காந்த ஸ்பரிசம் நம் உடலும் உணருமா, காரணத்திற்காத்திருக்க காலமில்லை தெரியுமா. என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். தேவனவன் தேர்ந்தெழுந்து ஆடுவது தெரியுமா, தேகாபிமானம் அழிந்த யோகம் என்று தெரியுமா. தேகமல்ல ஆடுவது தெய்வம் என்று தெரியுமா. தேராத அறிவினாலே தெளிந்து கொள்ள முடியுமா. என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். அறிந்து கொள்ள தகுமா நீ, புரிந்து கொள்ள தகுமா நீ, அறிந்த பின்னே அனைத்தையும் விட்டுவிட முடியுமா. என்ன தெரிந்துவிடும் உனக்கு, என்ன தெரிந்துவிடும் சிவசங்கரனின் வழிமுறைகள் உனக்கு என்ன தெரிந்துவிடும். நாதவிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி நமோ நம.
जय शिव शंकर रे स्वामी जगत परिपालकरे आदि शंकर अवतारा अनाथ रक्षकरे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா